வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஃபெதர் ஸ்டிச்சில் 3வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக இந்த லீஃபை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இப்படி லீஃபை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டு பிறகு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லீஃபை சுற்றி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டாக த்ரெட்டை லீஃபோட உள் பக்கத்துலேருந்து எடுத்து வெளிப்பக்கத்துக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு த்ரெட்டை லீஃபோட வெளிப்பக்கம் கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக சரிவாக கொண்டு போய் உள்பக்கம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பிறகு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து சரிவாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு வெளிப்பக்கம் கொண்டு போய் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக சரிவாக கொண்டு போய் உள் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் பிறகு லீஃபோட வெளிப்பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதே முறையில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சுக்கு செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சில்க் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இந்த ஸ்டிச் ஈஸியாக போட வரும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் தான் இனி எல்லா ஸ்டிச்சஸும் போடுவோம். ஃபில்லிங் ஸ்டிச் கூடுதலாக லீஃப், ஃப்ளவர் இதுகளுக்கு ஃபில் பண்ணலாம். நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைனுக்கும் இந்த மாதிரி ஃபில்லிங் ஒர்க் பண்ணினா ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மெத்தடில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் பழகுறவங்க
எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லீஃபோட எண்டு வரைக்கும் வந்துட்டோம். இனி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இனி இந்த லீஃபை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம். இதுக்கு நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இனி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். பீட்ஸ் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.